இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பினுடைய தளபதி அதனுடைய தலைவர் கொல்லப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை ஹமாஸ் அமைப்பினரும் இப்பொழுது ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அது குறித்த விவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். எப்படி அவர் இலக்கு வைக்கப்பட்டார், அவருக்கு என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். பிரித்தானியாவினுடைய அரசியலில் பெரும் புயல் ஒன்று உருவாகி இருக்கிறது. தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டால் பிரித்தானியாவை ஐரோப்பிய ஒன்றியத்துடன் மீண்டும் இணைப்பேன் என சூளுரைத்திருக்கின்றார் பிரித்தானியாவினுடைய முன்னாள் சுகாதார அமைச்சர் வெஸ் ஸ்ட்ரீட்டிங் அவர்கள். எனவே அது குறித்த செய்திகளையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். சுனாமியில் உயிர் தப்பிய ஒருவர், அதாவது சுனாமியில் அடித்து செல்லப்பட்டு காப்பாற்றப்பட்டு உயிர் தப்பிய ஒரு பல்கலைக்கழக பேராசிரியை இப்பொழுது மாலைத்தீவிலே கடலுக்கு அடியில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 நாட்களாக மாலைத்தீவில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. கடலுக்கு அடியில் குகைக்குள்ள ஆராய்ச்சிக்கு போனவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே அது குறித்த விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். ஹமாஸ் அமைப்பினுடைய அதி உச்ச தளபதி, ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர், அவரை தாங்கள் கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்ஸதீன் அல் ஹதாத். எஸ்ஸதீன் அல் ஹதாத் கடந்த 1 வருடமாக அவர் ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவராக இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், ஹமாஸ் அமைப்பில் பல பிரிவுகள் இருக்குது. சிவில் பிரிவும் இருக்குது, இராணுவ பிரிவும் இருக்குது. அதில் இராணுவ பிரிவை சொல்கிறது அல் ஹசம் பிரிகேட் என்று சொல்லி, அல் ஹசம் பிரிகேட் என்று சொல்லி அதனுடைய தலைவராக இருந்தவர் தான் எஸ்ஸதீன் அல் ஹதாத். அவர் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு நடத்தப்பட்ட தாக்குதலில் அதாவது காசா இருக்கு தானே, காசாவினுடைய வடக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடற்கரை நகரம் உண்டு, ரிமால் என்று சொல்கிறது. அந்த ரிமால் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இவர் தங்கியிருந்திருக்கார். இவரும் இவருடைய குடும்பத்தினரும் இருந்திருக்கிறார்கள். அது இஸ்ரேலிய புலனாய்வு அமைப்புக்கு எப்படியோ தெரிய வந்துட்டது. உடனடியாக அவர்கள் தங்களுடைய விமானங்களை அனுப்பி, அதாவது 3 விமானங்களை அனுப்பி, அந்த 3 விமானங்களும் சேர்ந்து 13 ஏவுகணைகளை ஏவி இந்த பில்டிங்குக்கு மேலே, அந்த பில்டிங்கை அப்படியே ஃபுல்லாக தரமட்டமானதாக சொல்லப்படுகிறது. இதில் அவரும் அவருடைய குடும்பத்தினரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது எஸ்ஸதீன் அல் ஹதாத் அவர்களும் அவருடைய மனைவியும் 19 வயதுடைய அவர்களுடைய மகளும் இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருந்தது. இன்று பிற்பகல் வேளையில், இன்று சனிக்கிழமை பிற்பகல் வேளையில் ஹமாஸ் அமைப்பினர் அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அவருடைய இறுதி நிகழ்வுகளும் இன்று இடம்பெற்றதாகவும் பல்வேறு பலஸ்தீன ஆதரவு குழுக்கள் தங்களுடைய இரங்கல்களையும் இவருக்கு தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. முன்னதாக இஸ்ரேலிய அரசாங்கத்தால் இவருடைய உயிருக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அதாவது இவரை பற்றின தகவல்கள் தருபவர்களுக்கு $7,50,000 அமெரிக்க டாலர்ஸ் அன்பளிப்பாக வழங்கப்படும் என்று சொல்லி இஸ்ரேல் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இவர் நீண்ட காலமாக மறைவாகத்தான் இருந்தவர், பெரிய அளவில் பப்ளிக்ல வர்றதில்லை. அதனால இவருக்கு கோஸ்ட் என்று சொல்லி ஒரு பேரும் இருக்குது, மறைந்து இருக்கிறபடியால கோஸ்ட் என்ற ஒரு பேரும். கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக ஹமாஸ் அமைப்பில் பல்வேறு பதவிகளை வகித்து ஒரு தளபதியாக இருந்தவர். போன வருஷம் உங்களுக்கு தெரியும், ஹமாஸ் அமைப்பினுடைய தளபதிகளாக இருந்தவர், தலைவர்களாக இருந்தவர்கள் சின்வர் பிரதர்ஸ் என்று சொல்லி 2 பேர். அவர்கள் அடுத்தடுத்து கொல்லப்பட்டதை அடுத்து போன வருஷம் மே மாதம் தான் இவர் தலைவராக பொறுப்படுத்தவர். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வருஷம் மே மாதம், அதாவது நேற்று மே மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இவருடைய இழப்பை ஹமாஸ் அமைப்பினர் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இவர் ஹீப்ரு மொழி நன்கு பேசக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பு ஒரு தாக்குதல் நடத்தி ஏராளமான இஸ்ரேலியர்கள் பணைய கைதிகளாக பிடிச்சு கொண்டு வந்தது தானே, அந்த பணைய கைதிகளோடு இவர் தொடர்பில் இருந்தார், உரையாடினார் என்று சொல்லப்படுது. அதாவது தான் ஆரண்டு காட்டிக்கொள்ளாமல் ஒரு மாறு வருஷத்தில் போயிட்டு அந்த கைதிகளோட ஹீப்ரு மொழியில் உரையாடினார் என்று சொல்லப்படுகிறது. அதோட அந்த அக்டோபர் 7 தாக்குதலை டிசைன் பண்ணவர்கள், அதை திட்டமிட்டவர்கள் கடைசியாக இருந்தவர் இவர் தான். அதாவது ஏற்கனவே எல்லோரும் கொல்லப்பட்டுட்டார்கள், கடைசியாக உயிரோடு இருந்தது இவர் மட்டும்தான். எனவே அவரும் இப்பொழுது கொல்லப்பட்டிருப்பதாக, அதாவது எஸ்ஸதீன் அல் ஹதாத் அவர்கள் நேற்றைய நாளில் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இவர் 1970ஆம் ஆண்டில் பிறந்தவர் ஆவார். பிரித்தானியாவினுடைய அரசியலில் பெற்றும் சூறாவளி இப்பொழுது எழுந்திருக்கிறது. அதனுடைய சுருக்கம் என்ன சொன்னால், பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் பதவி விலகணும், அந்த கட்சியினுடைய தலைமை பதவி வேறு யாருக்காவது கொடுக்கப்படணும். அதாவது லேபர் கட்சி தான் ஆட்சியில் இருக்குது, லேபர் கட்சியினுடைய தலைமை பொறுப்பு வேறு யாருக்காவது கொடுக்கப்படணும் என்று சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நாளைக்கு முதல் பிரித்தானியாவினுடைய சுகாதார அமைச்சராக இருந்த வெஸ் ஸ்ட்ரீட்டிங் அவர்கள் பதவி விலகி இருந்தார். இன்றைக்கு ஒரு மணத்தியாலம் நீண்ட ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தவர். அதில் கண்ணக்க விஷயங்களை
அறிக்கையில் சொல்லியிருக்கார் வெஸ்ட் ஸ்ட்ரீட்டிங். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், லேபர் கட்சியினுடைய தலைமை பதவிக்கு நான் போட்டி போடுவேன், எதிர்காலத்தில் பிரதமர் வேட்பாளராக நான் களத்தில் இறங்குவேன், தேர்தலில் இறங்குவேன், பிரித்தானியாவினுடைய பிரதமராக நான் தெரிவு செய்யப்பட்டால் பிரித்தானியாவை மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவேன், அதற்கான உரையாடல்களை தொடங்கி மக்கள் மத்தியில் அதற்கான பிரச்சாரங்களை வச்சு அந்த வாக்கெடுப்பை திரும்ப நடத்தி மக்களுடைய ஆதரவை பெற்று மீண்டும் பிரித்தானியாவை ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைப்பேன் என்று சொல்லி பிரித்தானியாவினுடைய முன்னாள் சுகாதார அமைச்சர் வெஸ்ட் ஸ்ட்ரீட்டிங் சூளுரைத்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால், ஐரோப்பிய ஒன்றியத்துடன் சேர்ந்து இருக்கிறது தான் பிரித்தானியாவுக்கு நிரந்தரமான பாதுகாப்பு என்று சொல்லி அவர் தன்னுடைய வாதங்களை முன்வைத்திருக்கின்றார். எனவே அவர் முதல்ல லேபர் கட்சியினுடைய தலைவராக வரணும், பிறகு நாட்டினுடைய பிரதமராக வரணும், அதுக்கு பிறகு பொதுமக்களுக்கு சொல்லணும், வாக்கெடுப்பு நடத்தணும், அதுக்கு பிறகு தான் இணைக்க முடியும். எனவே இதெல்லாம் நடக்குதா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இருந்தாலும் கூட பிரித்தானியாவினுடைய அரசியலில் இப்பொழுது பெற்றும் சூறாவளி எழுந்திருக்கிறது. மாலைதீவில் கடந்த 2 நாட்களாக இடம்பெற்று கொண்டு வர சம்பவங்கள் உலகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குது. பொதுவாக மாலத்தீவிலேருந்து இப்படியான செய்திகள் வாரதே இல்லை. மாலத்தீவுன்னு சொன்னால் நல்ல அழகான குட்டி குட்டி தீவுகள் இருக்கும், போனால் அந்த மாதிரி சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம். ஒரு டூரிஸ்ட் கண்ட்ரி என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படித்தான் நாங்கள் மாலத்தீவை பற்றி கேள்விப்பட்டுக்கிறோமே தவிர இந்த மாதிரியான துயரமான செய்திகளெல்லாம் அங்கேருந்து வாரையில். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், மொத்தமாக 6 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். எல்லாருமே தண்ணீருக்குள்ள மூழ்கி. என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். நேற்று முன்தினம் மே மாதம் 14ஆம் தேதி 5 ஆராய்ச்சியாளர்கள், அந்த 5 பேருமே இத்தாலியர்கள், இத்தாலியைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் மாலத்தீவில் தலைநகர் மாலே இருக்குத்தானே, அந்த மாலையிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு அங்கால ஒரு குட்டி தீவு ஒன்று இருக்குது. மாலத்தீவுகள் என்று சொன்னாலே குட்டி குட்டி தீவுகள்லாம் நிறைய. அதில் ஒரு தீவு, அதனுடைய பேர் அலிமத்தான்னு சொல்லப்படுற ஒரு தீவு. அப்போ அந்த தீவில் ஏராளமான பவளப்பாறைகள் இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலத்தீவில் அந்த கடலே அவ்வளோ அழகாக இருக்கும். பாறைகள், பவளப்பாறை எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் இந்த அலிமத்தால் இருக்கக்கூடிய பாறைகள் விசேஷமான பாறைகள் என்று சொல்லியும், இதுவரைக்கும் முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தப்படையில் என்று சொல்லியும் அப்போ மாலத்தீவு அரசாங்கம் அனுமதியை கொடுத்துட்டுது. இத்தாலியிலேருந்து வந்திருக்கிற பிரபலமான ஆராய்ச்சியாளர்கள் அப்போ மாலத்தீவு அரசாங்கத்தினுடைய சம்மதத்தோட இப்போ கடலுக்கு அடியில் இறங்கி ஆராய்ச்சியில் ஈடுபடணும். அப்போ கடலுக்கு அடியில் 30 மீட்டர் வரைக்கும் போகிறதுக்கு தான் அனுமதி இருக்குது. 30 மீட்டருக்கு கீழே இறங்கி போனால் ஆபத்து தானே. அப்போ சாதாரணமாக இந்த டைவ் அடிப்பினம் தானே, அவைக்கு 30 மீட்டர் தான் அனுமதி இருக்குது. இவை என்ன செய்யணும், அந்த 30 மீட்டர் வரைக்கும் போயிட்டு ஆராய்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு மனங்கேற்காமல் இன்னும் கொஞ்சம் கீழே போவோம்னு இன்னும் ஒரு 20 மீட்டர் கீழே போயிருக்கணும். அப்போ தரை மட்டத்திலிருந்து 50 மீட்டர் ஆழத்தில் போயிருக்கணும் கடலுக்கு அடியில். அங்கே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கடலுக்கு அடியில் குகைகள் இருக்காம். எப்படி கடலுக்கு மேலே குகைகள் இருக்குமோ அந்த குகைகளுக்குள்ளே நாங்கள் போகிறோன்னு சொன்னால் அது எவ்வளோ ஆபத்தாக இருக்கும் உங்களுக்கு தெரிந்தானே. வளைஞ்சு போகணும், குனிஞ்சு கொண்டு போகணும், தலையில் இடிக்கும், ஒழுங்காக சுவாசிக்க முடியாமல் இருக்கும். இந்த மாதிரி கணக்க பிரச்சனைகள் தரைக்கு மேலே இருக்கிற குகைக்குள்ளேயே இருக்குது. அப்போ கடலுக்கு அடியில் இருக்கிற குகையில் எப்படி இருக்கும்? இவ என்ன தெரிவிக்கணும்னு சொன்னால், ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ஆர்வம் தாங்க முடியாமல் 50 மீட்டர் ஆழம் வரைக்கும் இறங்கி என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஆக்சிஜன் சிலிண்டர் போட்டிருப்பினும் தானே, அது கடலுக்கு அடியில் ஆழத்தில் போக அந்த அமுக்கம் காரணமாக ஒழுங்காக வேலை செய்யாதாம். அது நஞ்சாயிருமாம் அந்த ஆக்சிஜன். அப்படி ஒரு தியரி ஒன்று இருக்குது. ஆனால் இவியல் அது எல்லாத்தையும் மீறி அதெல்லாம் கணக்கெடுக்காமல் அங்கே போயிட்டு அந்த குகைக்குள்ளே போயிருக்கணும். குகைக்குள்ளே போயிட்டு 1வது அறை, 2வது அறை, 3வது அறை வரைக்கும் போயிருக்கணும். அதாவது அறையாக பிரிச்சிருக்கும் போல இருக்கு. அதுக்குள்ளே போனோன்னே இதுக்கிடையில் அடுத்த பிரச்சனை என்ன சொன்னால், நேற்று முன்தினம் 14ஆம் தேதி அந்த பகுதியில் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாம். அந்த கடல் நீரோட்டம் வேகமாக இருக்குது, கரண்ட்ஸ் என்று சொல்லுவோம். அந்த கரண்ட்ஸ் வேகமாக இருக்குது. எனவே அங்கே போக வேண்டாம்னு சொல்லி ஏற்கனவே மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாம். எல்லாத்தையும் மீறி அங்கே போயிருக்கணும். கடலுக்கு அடியில் அந்த குகைக்குள்ளே போயிட்டு 3வது ரூம் வரைக்கும் போயிருக்கணும். திரும்பி வர முடியாமல் மாட்டுப்பட்டு பின்னேரமாகியும் திரும்பி வரையில. அதுக்கு பிறகுதான் சந்தேகம் வந்த பிறகு மாலத்தீவு கடற்படையினர் இருக்கணும் தானே, அதில் இந்த மாதிரி ஆராய்ச்சி மீட்பு குழுவினர் இருக்கணும் தானே, டைவர்ஸ் என்று சொல்லி அவை என்ன செய்யணும்னு சொன்னால் உள்ள இறங்கி பார்த்துருக்கணும். பார்த்தா அதில் ஒரு ஆளுடைய உடல் வெளியில் இருக்குது வாசலில். அந்த குகையினுடைய வாசலில் ஒரு ஆளுடைய பொடியை கண்டுட்டோம். மற்ற எல்லாருமே உள்ளுக்குள்ள. அப்போ முந்த நாள் பின்னேரத்தில் இருந்து தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடந்து கொண்டே இருந்தது. அந்த உடல்களை மீட்கணும் என்று சொல்லி அப்படியான மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது
இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மேஜர் தர அதிகாரி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். மாலைதீவு கடற்படையினுடைய இந்த மீட்பு குழுவை சேர்ந்த ஒரு மேஜர் தர அதிகாரி வந்து அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மேஜர் முகம்மது மஹூதி. மேஜர் முகம்மது மஹூதி அவர் வந்து உயிரிழந்திருக்கிறார் இன்றைக்கு பின்னேரம். அவருக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால் அவர் வந்து அந்த பாறைக்குள்ள போய் சிக்கலை, அதாவது அந்த குகைக்குள்ள போயிட்டு சிக்கலை, அங்கே போயிட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு வேகமாக மேலே வந்துக்கார். ஹை ஸ்பீடில் வந்து மேலே நோக்கி வந்துக்கார், தரை நோக்கி வந்துக்கார். வந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு அழுத்தம் ஒன்று ஏற்பட்டுட்டுது, அந்த மூச்சு திணறல் மாதிரி ஏற்பட்டுட்டுது. மூச்சு திணறி உயிரிழந்திருக்கிறார். இது வந்து அடுத்த சோகத்தை வந்து உருவாக்கி இருக்கிறது. இதுக்கிடையில் 5 பேர் உயிரிழந்தார்கள் தானே, 5 இத்தாலியர்கள். அதில் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு பல்கலைக்கழக பேராசிரியை, அதாவது இந்த கடல் சார்ந்த நிபுணத்துவம் பெற்ற ஒரு பல்கலைக்கழக பேராசிரியை. அவனுடைய பேர் வந்து மோனிகா மோன்ஃபெல்கோன். மோனிகா மோன்ஃபெல்கோன் என்று சொல்லி இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவையெல்லாம் இவா வந்து நீண்ட காலமாக இந்த கடல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் வந்து ஈடுபட்டு அதில் ஒரு நிபுணத்துவம் பெற்ற பேராசிரியர் என்று வைங்கோவன். 2004ஆம் ஆண்டு கென்யாவில் போயிருந்து கடல் ஆராய்ச்சியில் ஈடுபடக்குள்ள தான் சுனாமி அடிச்சிருக்குது. அப்போ கென்யாவில் வந்து சுனாமி அடிக்கக்குள்ள வந்து சுனாமியில் இவாவை இழுத்து கொண்டு போயிட்டு தான் கண்ணதூரம் இழுத்து கொண்டு போயிட்டு அதுக்கு பிறகு கென்யாவினுடைய மீட்பு படையினர் கடுமையாக போராடி 2004ஆம் ஆண்டு வா காப்பாற்றப்பட்டவா மோனிகா. எனவே 2004ஆம் ஆண்டில் சுனாமியிலேயே காப்பாற்றப்பட்டவா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலைதீவில் போயிட்டு கடலுக்கடியில் 50 மீட்டர் ஆழத்தில் இறங்கி குகைக்குள்ள சிக்கி உயிரிழந்த சம்பவம் வந்து பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. அதுக்கு பிறகு இவாவினுடைய மகள் 23 வயதுடைய மகளும் வந்து இவாவோட சேர்ந்து உயிரிழந்திருக்கிறார். இப்படியான சம்பவம் ஒன்று மாலைதீவிலே பதிவாகி இருக்கிறது. இந்த காணொலியை ஒளிப்பதிவு செய்யப்படுற இந்த நேரம் வரைக்கும் ஒருவருடைய உடல் மட்டும்தான் மீட்கப்பட்டிருக்கிறது. ஏனைய 4 பேருடைய உடல்களை மீட்கின்ற நடவடிக்கையில் அது ஒரு கடினமான நடவடிக்கை என்று சொல்லப்படுது. இருந்தாலும் மாலைதீவு கடற்படையினரும் 2 இத்தாலிய கடற்படையினரும் இணைந்து அந்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.